சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். சீனாவின் எலக்ட்ரிக் கார் புரட்சி. உலக புகழ் பெற்ற ஹோண்டா, டொயோட்டா நிறுவனங்கள் தடுமாறுவது ஏன்? விவரிக்கிறார் கவிதா. கார் மார்க்கெட்ல இப்போ ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இத்தனை வருஷமா நம்ம ஊர் ரோட்ல ராஜாவா சுத்திட்டு இருந்த டொயோட்டா, ஹோண்டா, ஃபோர்ட் கம்பெனிகள் எல்லாம் இப்போ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போயிருக்காங்க. யாரை பார்த்து தெரியுமா? சீனாவை பார்த்து தான். இனிமே நாங்க சர்வைவ் ஆகிறதே கஷ்டம் அப்படின்னு இந்த கம்பெனி தலைவர்களே ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2025 மட்டும் சீனால வித்த கார்கள்ல 60% மேல பெட்ரோல் கார் கிடையாது. எல்லாமே எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் கார்கள் தான். 13 மில்லியன் கார்கள். யோசிச்சு பாருங்க. சீனா இப்போ புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம பழைய ஜாம்பவான்கள் தடுமாறுறது நிஜமாகவே ஷாக்கிங்கான விஷயம். முதல்ல நாம ஹோண்டா கம்பெனியை எடுத்துப்போம். ஒரு காலத்துல சீனாவோட தெருக்கள்ல ஹோண்டா கார்கள் தான் அதிகமா ஓடும். 2020 இவங்க 16 லட்சம் கார்களை வித்தாங்க. ஆனா 2025 வெறும் 6.4 லட்சம் கார்கள் தான் வித்திருக்கு. அதாவது விற்பனை பாதியா குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, லாபம் சம்பாதிக்க முடியலங்கிற காரணத்துக்காக இவங்க கொண்டு வரவிருந்த 2 புதிய எலக்ட்ரிக் கார்களையும் இப்போ கைவிட்டுட்டாங்க. 5வது வருஷமா அவங்களோட விற்பனை சரிஞ்சுக்கிட்டே போகுது. ஏன் ஹோண்டாவாலையும் டொயோட்டாவாலையும் சீனாவை முந்த முடியல? அதுக்கு முக்கிய காரணம் வேகம். பொதுவா ஒரு புது காரை டிசைன் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர டொயோட்டா மாதிரி நிறுவனங்களுக்கு 4 வருஷம் ஆகும். ஆனா சீன கம்பெனிகள் வெறும் 2 வருஷத்துல ஒரு சூப்பரான காரை ரெடி பண்ணிடுறாங்க. மத்தவங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள சீனா 2 காரை வித்தே முடிச்சிடுறாங்க. இதை நேர்ல பார்த்த ஹோண்டா சிஇஓ டொஷிஹிரோ மிபே சீனாவுக்கு முன்னாடி ஜெயிக்க நமக்கு துளி கூட சான்ஸ் இல்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஃபோர்ட் சிஇஓ ஜிம் ஃபேர்லி ஒருபடி மேல போய் அமெரிக்காவோட மொத்த கார் மார்க்கெட்டையே காலி பண்ற அளவுக்கு சீனாவோட ஃபேக்டரிகளுக்கு திறமை இருக்குன்னு எச்சரிக்கிறாரு. டொயோட்டோ சிஇஓவோ நாங்க மாறலனா அழிஞ்சிடுவோம்னு அவசர நிலையை அறிவிச்சிருக்காரு. சீனாவோட வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு பார்த்தா, சீனாவோட இந்த வளர்ச்சி ஏதோ ஒரு நாள்ல நடந்ததில்லை. இது 20 வருஷ கால திட்டமிடல். எல்லாரும் பெட்ரோல் இன்ஜின் பின்னாடி ஓடிட்டு இருந்தப்போ சீனா 15 வருஷத்துக்கு முன்னாடியே எலக்ட்ரிக், அதாவது ஈவி தான் ஃபியூச்சர்னு அதுல இறங்கிட்டாங்க. அடுத்து பேட்டரி. ஒரு ஈவி காரோட விலையில பாதி பேட்டரி தான். அந்த வித்தை மொத்தமும் இப்போ சீனா கையில தான் இருக்கு. உலகத்தோட 70% பேட்டரி தயாரிப்பு சீனால தான் நடக்குது. CATL இவங்க தான் உலகத்துக்கே பேட்டரி சப்ளை பண்ற ராஜா. இன்னொன்னு BYD. இவங்க கார் விற்கிறதுல டெஸ்லாவையே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. கடைசியா சீன அரசு கொண்டு வந்த அந்த புஷ். எலக்ட்ரிக் கார் வாங்குறவங்களுக்கு பெரிய வரி சலுகை கொடுத்தாங்க. அதை விட முக்கியமா பெரிய நகரங்கள்ல பெட்ரோல் கார் வாங்க நம்பர் பிளேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எலக்ட்ரிக் கார் வாங்கினா உடனே கிரீன் நம்பர் பிளேட் கையில கிடைச்சிரும். எந்த வெயிட்டிங்கும் இல்ல, விலையும் கம்மின்னு தெரிஞ்சதும் மக்கள் வேகமா மாறிட்டாங்க. ஒரு காலத்துல கார்னா ஜப்பான், அமெரிக்கான்னு இருந்துச்சு. ஆனா இப்போ கார் மார்க்கெட்டோட ரிமோட் கண்ட்ரோல் சீனா கைக்கு போயிருச்சு. டெக்னாலஜிலையும் வேகத்திலையும் சீனா இப்போ புயல் மாதிரி முன்னேறிட்டாங்க. இந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து டொயோட்டா, ஹோண்டா மாதிரி நிறுவனங்கள் மீண்டு வருமா இல்ல காணாம போகுமாங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.